ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய ஃபுல் கிச்சனையும் எப்படி க்ளீன் பண்ணேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் டெய்லி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்ட்டாக பிரித்து தான் க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அதனால நான் இதை ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ. ஃபஸ்ட் டே வந்துட்டு டஸ்டிங் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு அதை மட்டும் கூட்டி விட்டுட்டு எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். ஒட்டடை அடிக்கிறதுக்கு முன்னாடி கார்னர் ஸ்டாண்ட், அப்புறம் அந்த வெசல் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, அன்னன்னைக்கு இருந்த லஞ்ச் சாப்பாடும் வெளியில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒட்டடை அடிச்சுட்டு திரும்ப குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப எந்தெந்த இடத்துல இருந்ததோ அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், டேபிள் மேலேயும் ஃப்ரிட்ஜ் மேலேயும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்ட்டு. இந்த டைமில் வந்து ஷஷ்வினுக்கு சளி காய்ச்சல். ஸோ அவனோட சிரப் வந்துட்டு நிறைய சேர்ந்துருச்சு. அவனும் வீட்டில் தான் இருந்தான் நான் க்ளீன் பண்ணுறப்போ. இப்போ டே 2ல் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். செகண்ட் டேயில் வந்துட்டு ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் பாட்டில்ஸ் அப்புறம் அந்த சில்வர் சம்படம்லாம் இருந்துச்சு. அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு சும்மா வெறும் துணியில் மட்டும் தொடச்சி வச்சுட்டோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு தீரும் போதே வந்துட்டு நான் பாட்டில் வாஷ் பண்ணி வச்சுருந்தால, இப்போ மழையும் வந்துட்டுருக்கிறதால நான் வாஷ் பண்ணல, ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் வச்சுட்டோம். இந்த ஷெல்ஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ண பாக்கெட்ஸ், இந்த சீரகம், கோதுமை மாவு, மைதா மாவு அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு அந்த ஷெல்ஃபில் அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஸோ ரொம்ப கஜகஜன்னு ஆயிடுச்சு. அப்புறம் டேபிள் மேலேயும் வந்துட்டு எடுத்த பாட்டில்ஸ், அந்த பிரண்டை பொடி, நெய் தூக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். க்ளீன் பண்ணலான்ற ஐடியாலேயே வந்துட்டு எதையுமே ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். பாட்டில்ஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, பாட்டில் எடுத்து வைக்கவும் வந்து ஷஷ்வின் தான் ஹெல்ப் பண்ணான். பாட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா இருக்கிற டஸ்ட்டெல்லாம் டஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஷஷ்வின் வந்துட்டு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டான். ஸோ லைட்டாக அவனை பண்ண விட்டுட்டு அவனே சூப்பராக க்ளீன் பண்ணான். இருந்தாலும் அவனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால அவனை லைட்டாக பண்ண வச்சுட்டு திரும்ப நான் வந்து வாங்கி செஞ்சுட்டேன். நான் செஞ்சுட்டு பார்க்கும்போது அந்த பேப்பர்லாம் வந்துட்டு அங்கங்கே தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு பார்த்த உடனே புது வீடு கட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஷெல்ஃபை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து அடிக்கடி ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கிச்சனில், ஹாலில் வந்து ரூமில் கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது மாற்றி வச்சுட்டே தான் இருப்பேன். திட்டும் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போதும் சரி ஓகே இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பேன். திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்துட்டு இந்த இடம் வந்து இங்கே மாற்றலாம், இதை இங்கே மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஷெல்ஃபை சுற்றிலையும் எறும்பு சாக் பீஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரேஞ்ச் பண்ணி வச்ச பாட்டில்ஸ் எல்லாம். அப்புறம் கீழ் ஷெல்ஃபில் வந்துட்டு டிவைடர் ரேக் வச்சுருந்ததில்ல, டிவைடர் ரேக்லேயும் வந்துட்டு டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு ஜஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணலை. அப்புறம் இந்த பீங்காஞ்சாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் ஸ்க்ரப்பில் வந்து லைட்டாக வினிகர் தொட்டுட்டு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இதுவும் வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையும் உப்பும் தீரும்போது நான் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போட்டு வைப்பேன். அதனால் வந்து இப்போ ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் வச்சுட்டேன். இப்போது செகண்ட் டேவோட எண்டில் இப்படி தான் இருக்குது. நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே டேபிள் போட்டுருக்கிறதால எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே போட்டு செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது. தேர்ட் டே வந்துட்டு ஷஷ்வின் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 2:30க்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கிற பெரிய ஷெல்ஃபு, மேலே லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டில் வந்து யூபிஎஸ் இருக்கிறதால அதிகமான சாமான்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அடிக்கடி ஏறி அந்த பேட்டரியில் வந்துட்டு டிஸ்டில்டு வாட்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இங்கே இருந்த முக்கால்வாசி திங்ஸை வந்துட்டு இன்னொரு ரூமில் இருக்கிற லாஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அந்த அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிருந்தால டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ டே 4ல் வந்துட்டு ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற டைல் வந்துட்டு ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு. 4th டேயில் வந்துட்டு நான் இந்த கவுண்டர் டாப்பும் ஸ்டவ்வை சுற்றி இருக்கிற டைல் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். அதுக்கே வந்துட்டு ஒரு 2 hours மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டு, கார்னர் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய குக்கரில் வந்து விசில் வர்றப்போ கஞ்சி தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக தெரிச்சு டைல் ஃபுல்லாக கசகசன்னு ஆயிடுது. அது காஞ்சும் போயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சா
சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்து விம் லிக்விட் வந்து கொஞ்சம் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்ச உடனே ஈஸியாக வந்துருச்சு. அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துருச்சு. இந்த டைல் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே 4 ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா விம் லிக்விட் தொட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. திருப்பியும் வந்து அந்த மைக்ரோஃபைபர் ஸ்க்ரப் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப சுத்தமான தண்ணியில் ஒரு வாட்டி ஃபுல்லாக ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, டைல்ஸில் வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டுனா ரிமூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த டபுள் சைட் டேப்பில் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஊறினதுக்கப்புறமா உரிச்சோன்னா அது தானாகவே ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு அதில் இருக்கிற கம் மட்டும் அப்படியே இருக்கும். அதையும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ டைலில் டபுள் சைட் டேப் போட்டுறது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தப்போ வேலையில்லா பட்டதாரியோட ஆட் போட்டிருந்தான். அதுக்கு வந்து ஷஷ்வின் வேலையில்லா பட்டக்காரி வேலையில்லா பட்டக்காரின்னு சொல்லி கத்திட்டு இருந்தான். அந்த சவுண்டு தான் அது. இப்போ பாருங்கள், வால் டைல் மட்டும் சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. நல்லா நீட்டாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கவுண்டர் டாப் நாரி போய் கிடக்குது. ஸோ இப்போ திரும்ப அந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ் வந்துட்டு கவுண்டர் டாப்புக்கும் செய்யணும். அப்படியே வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா விம் லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப ஒரு வாட்டி அதை அந்த நுரை எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சிங்கிள் சைடு கவுண்டர் டாப்புன்றதால மிக்ஸி அப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசல் ஸ்டாண்ட் எல்லாமே அங்கே வச்சுருக்கிறதுனால உப்பு தண்ணியும் படிஞ்சு அந்த டைல் ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருது. இது வந்து ரெகுலராகவே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த உப்பு கரை மட்டும் எப்போயாவது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடுறது. இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோன்னா நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு அப்பப்போ உள்ளே விட்டு அலசி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். என்ன தான் தொடச்சி விட்டாலும் தண்ணி ஊற்றி கழுவுனா தான் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் ஒரு டப்பில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு வைப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன். திரும்ப வந்துட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா ஸ்டாண்டும் எடுத்து வச்சேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு
டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த டைல்ஸோட ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரை படிஞ்சிருந்துச்சு. ஸோ அதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஃபிஃப்த் டேயில் வந்துட்டு இந்த கார்னர் ஸ்டாண்டு வந்துட்டு ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசுக்கு, அப்புறம் ஒட்டடை அடித்த குப்பை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அதில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் அப்புறம் இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வினிகர் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தா நிறைய கச்ச கச்சன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாததை தூக்கி வீசலான்னு சொல்லிட்டு தேவையில்லாததை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜ் மேலே வந்துட்டு முக்கால்வாசி அஸ்வினுக்கு யூஸ் பண்ணுற சிரப் அப்புறம் எங்களோட டேப்லெட்ஸ் தான் இருக்கும். அது போக க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேலே போட்டிருந்த கவர் வந்துட்டு ரொம்ப பழசாகி கிழிஞ்சிருச்சு. அதனால் அதை தூக்கி வீசிட்டு இந்த அரிசி சாக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த அரிசி சாக்கு வந்துட்டு அடிக்கடி வாஷ் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிச்சன் டூர் தான் போட போகிறேன். இன்னும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.